வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவின் நின்று நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ள பண்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் மனுஷர் உங்களுக்கு என்ன எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் மனுஷர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வசனங்களாகும். இந்த வார்த்தையை கொண்டது இயேசு கிறிஸ்து. அவர் இங்கே எப்படி வேதத்தை மக்களுக்கு விளக்குகிறார். விளக்கும் போது நீ மற்றவனுக்கு எப்படி செய்தியோ மற்றவனுக்கு பார்த்து நல்லதாக செய். அது இந்த அர்த்தம் தான். நல்லதாக செய், அப்போது உனக்கு நல்லது நடக்கும். மற்றவனுக்கு கெட்டதை நீ நினச்சி செய்தினா உனக்கு கெட்டது நடக்கும். இதுதான் இதோட அர்த்தம். அதான் போட்டிருக்கு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவைகளே நீங்கள் உங்களுக்கு செய்துக்கணும். எங்களுக்கு செய்துக்கோங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. அப்பொழுது மற்றவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இதுதான் இதோட அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால தன்னைத்தானே வெறுத்து கொள்கிற மனுஷன் யாரும் இருக்க மாட்டான். அதனால் கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னார். இந்த வசனத்தின் உள்ளதுபடி மற்றவங்க யாரும் நம்ம எதுவும் பேச வேணாம். நம்ம பாட்டுக்கும் நம்ம வாரையை கவனித்து நமது வேலைகளை கவனித்து கொண்டு சென்றால் நம்ம வாழ்க்கைக்கு அது என்றும் அதுதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.